ஒரு ஊர்ல ஒரு சின்ன தேன் சிட்டு இருந்துச்சாம். அந்த தேன் சிட்டுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அதாவது அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மலை, அந்த மலை மேல போய் அதோட உச்சியில என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்து, அந்த உச்சியில இருந்து சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஊரையும் பார்த்து ஒரு இனிமையான பாடல் பாடணும்னு ஆசையா ரொம்ப முயற்சி செஞ்சு அந்த தேன் சிட்டு அந்த தேசத்துல இருந்த ஒரு மிகப்பெரிய மலைக்கு தனியாளா கஷ்டப்பட்டு போகுது. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அந்த மலை உச்சிய அந்த தேன் சிட்டு போய் அடையுது. அங்க நின்று சந்தோஷமா பாட்டு பாடுது, சுத்தி இருக்கக்கூடிய இயற்கை அழகெல்லாம் ரசிக்குது. அப்பந்தான் ஒரு விஷயத்த கவனிக்குது. அங்க பெரிய மழை ஆரம்பிக்குது. அந்த மலைத்தொடர்ல மழை ஆரம்பிச்சதுன்னா காத்தும் ரொம்ப வேகமா அடிக்கும், அதே நேரத்துல குளிரும் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு விஷயம் என்னதுன்னா, இந்த தேன் சிட்டால ரொம்ப பெரிய காற்றையோ குளிரையோ தாங்க முடியாது. ஐயோ, தனியாளா இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு உயரத்துக்கு வந்துட்டோமே, இனி நம்ம இடத்துக்கு திரும்பி போகும்போது நிறைய கஷ்டங்களை சந்திக்க வேண்டி இருக்குமே அப்படின்னு யோசிச்ச தேன் சிட்டு சுத்தி முத்தியும் பாக்குது. அதோட உதவிக்கு யாரும் இல்லை. கத்தி பாக்குது, கூப்பாடு போட்டு பாக்குது, யாரும் வந்த மாதிரி தெரியல. அவங்களோட இனத்துல யாருமே அந்த உயரத்துல போய் இருந்தது கிடையாது. வேற வழியே இல்லை, மழையோட குளிரோட அப்படியே போயிட வேண்டியதான் அப்படின்னு அந்த சிட்டுக்குருவி மலை உச்சியில இருந்து வேகமா கீழே இறங்க ஆரம்பிக்குது. ஆனா அதோட அந்த சின்ன உடலால அவ்வளவு குளிர தாங்க முடியல. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தும் முடியாம கடைசியா மலை அடிவாரத்துக்கு கொஞ்சம் உயரத்துல ஒரு சின்ன சமவெளி மாதிரி இருக்குது. புற்கள் எல்லாம் வளர்ந்திருந்த அந்த சமவெளியில பக்கத்துல ஒரு சின்ன பண்ணையும் இருக்குது. இந்த சிட்டுக்குருவியால முடியாம நம்மளோட கதை முடிஞ்சுது அப்படின்னு அந்த இடத்துலயே விழுந்துருது. விழுந்த நேரத்துல அந்த சிட்டுக்குருவிக்கு அப்படியே உடம்பெல்லாம் உறைஞ்சு போற மாதிரி ஒரு குளிர். அதோட வாழ்க்கையில நடந்த பல விஷயங்கள் அதோட ஞாபகத்துக்கு வந்து போயிட்டு இருக்குது. முடியாம அந்த சிட்டுக்குருவியும் முனகிட்டு இருக்குது. அந்நேரத்துல மழையும் நிற்க ஆரம்பிக்குது. என்னதான் இருந்தாலும் அந்த குளிர் அந்த குருவியோட நரம்புகள்ல ஏறி அதோட உணர்வுகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைய வச்சுக்கிட்டு இருக்குது. அதை முடிஞ்சது அப்படின்னு நினைக்கும் போது அந்த வழியா போயிட்டு இருந்த ஒரு பசுமாடு சரியா சாணத்தை போடுது. அந்த சாணம் சரியா அந்த தேன் சிட்டு மேல விழுது. ஐயோ, நம்ம கதை முடிஞ்சுதா அப்படின்னு அந்த தேன் சிட்டு மூளைக்குள்ள ஒரு எண்ணம் ஓடும்போது அந்த சாணத்துல இருந்து வந்த அந்த வெப்பம் அந்த தேன் சிட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெப்பம் கொடுக்க ஆரம்பிக்குது. அந்த தேன் சிட்டோட நரம்புகள்ல வெப்பம் ஏறி அதோட மூளையையும் எலும்புகளையும் சுறுசுறுப்பாக்க ஆரம்பிக்குது. சாணம் விழுந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த தேன் சிட்டுக்கு பழைய உடல் சுறுசுறுப்பு வந்தது மாதிரி ஒரு உணர்வு. கொஞ்ச நேரத்துல எல்லாம் அந்த தேன் சிட்டுக்கு பயங்கர சந்தோஷம். ஆஹா, ஓஹோ, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அதே சந்தோஷத்துல அந்த சிட்டுக்குருவி மலை மேல இருந்து சந்தோஷமா பாடின மாதிரி அந்த சாணத்துக்குள்ளேயும் இருந்துட்டு பாட ஆரம்பிக்குது. அந்த சத்தத்தை கேட்ட கொஞ்ச நேரத்திலேயே அந்த பண்ணையில இருந்த ஒரு பூனை ஒன்று வெளியே வருது. வந்து என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு சுத்தி சுத்தி பாக்குது. அங்க சாணத்துக்கு கீழே ஒரு சின்ன சிட்டுக்குருவி இருந்து பாடுறத பூனை கவனிக்குது. பூனை அந்த சிட்டுக்குருவி பக்கத்துல போய் நல்லா பாடுதே சிட்டுக்குருவி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த சாணத்தை ஒதுக்கி அந்த சிட்டுக்குருவியை எடுத்து வெளியே வைக்குது. அந்த சிட்டுக்குருவிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எப்படி என் வாழ்க்கை முடிய போறது மாதிரி இது இருந்துச்சு, எவ்வளோ அழகா காப்பாற்றி விட்டுருக்காரு, அந்த கடவுளுக்கு நன்றி, இந்த வாழ்க்கைக்கு நன்றி அப்படின்னு சிட்டுக்குருவி மறுபடியும் பாட ஆரம்பிக்குது. ஆனா அந்த பாட்டை பாடி முடிக்கிறதுக்குள்ள அந்த சிட்டுக்குருவிய அந்த பூனை சாப்பிட்டுட்டு மறுபடியும் போயிடுது. இந்த கதையிலிருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னதுன்னா, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுல முதல் விஷயம், நீங்களோ உங்க நண்பர்களோ உங்க குடும்பமோ உங்க இனமோ யாராலையும் ஒரு விஷயத்த பண்ண முடியாது அப்படின்னா உங்களாலையும் பண்ண முடியாதுன்னு இல்லை. உங்க மனசுக்குள்ள இருந்து வரக்கூடிய அந்த தைரியமும் நம்பிக்கையும் உங்களை எவ்வளோ பெரிய உச்சிக்கும் கொண்டு போகும். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் அந்த பசுமாட்டுக்கும் சிட்டுக்குருவிக்கும் நடந்தது. யாராச்சும் உங்களை அசிங்கப்படுத்துறாங்க, உங்களை அசிங்கத்தை ஃபேஸ் பண்ண வைக்கிறாங்க, இல்லைன்னா அசிங்கத்தை உங்க மேல தூக்கி வீசுறாங்க அப்படிங்கிறப்போ அது உங்களை சாகடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாழ்க்கையில நடக்கிறது இல்லை. பல சமயங்கள்ல அந்த அசிங்கம் உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான உரத்தை கொடுக்கும், உங்களை உயிர் பிழைக்க தான் வைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்து மூணாவது முக்கியமான விஷயம், அந்த பூனைக்கும் சிட்டுக்குருவிக்குமான ஒரு தொடர்பு. அசிங்கப்பட்டுட்டோம் கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது வாழ்க்கையில
உங்களை அந்த கஷ்டத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக வர்றவங்களும் அந்த அசிங்கத்திலேருந்து மீட்டெடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களும் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிற உத்தரவாதம் கிடையாது. இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் பல இன்னல்களை நீங்கள் கடந்து முன்னேறி போயிட்டே இருக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி.